வெல்கம் டு பணியும் வைப்போம். இந்த வீடியோல ரயில்வே எஸ்ஐ 2024க்கு நீங்க ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா, இந்த எக்ஸாம எப்படி நான் ஸ்ட்ராட்டஜைஸ் பண்றது? டைம வந்து எப்படி மேனேஜ் பண்றது? எந்த செக்ஷன நான் ஃபர்ஸ்ட் அட்டெண்ட் பண்றது? இந்த மாரி நெறைய டவுட் வந்து உங்களுக்குள்ள இருக்கலாம். அந்த டவுட்டுக்கான கிளாரிட்டி வீடியோ தான் இது. இந்த வீடியோ கொஞ்சம் லென்த்தா இருக்கலாம். பட் ஈச் அண்ட் எவ்ரி ஸ்டெப் கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ அதனால எண்ட் வரைக்கும் பாருங்க. இதுல நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்கறது வந்து நம்ம நெறைய பேர் வந்துன்னா ஹால் டிக்கெட் வந்து டவுன்லோட் பண்ணியிருக்கலாம். பட் சில பேர் வந்து ஹால் டிக்கெட் டவுன்லோட் பண்ணாம இருக்கலாம். அவங்களுக்கு யூசர் நேம் கூட வந்து மறந்திருக்கலாம். அதாவது ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர். அது எங்க இருந்து எடுக்கணும்? கண்டிப்பா எல்லாருக்குமே வந்து மெயில் வந்திருக்கும். ஸோ உங்க மெயில்ல வந்து ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் வந்து வந்திருக்கும். அதுல நம்ம வந்து செக் பண்ணிக்கலாம். இல்ல எனக்கு மெயில் வரல அப்படின்னு நினைச்சீங்கன்னா, நம்ம எக்ஸாம் அதாவது இந்த எஸ்ஐ எக்ஸாம் வந்து அப்ளை பண்ணும்போது அப்ளிகேஷன்ஸ் வந்து டவுன்லோட் பண்ணி வச்சிருப்போம். அதுலயுமே என்னன்னா ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் வந்து இருக்கும். இதுலயும் நீங்க பார்த்துக்கலாம். ஆர் சில பேருக்கு வந்து நார்மல் மெசேஜ் கூட வந்திருக்கும். ஸோ இந்த மெசேஜ் எதுக்காக வந்திருக்கு அப்படின்னா, உங்களுக்கு மெயிலுக்கு நாங்க அனுப்பியிருக்கோம். அதனால வந்துனா அந்த மெயில்ல உங்களோட ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் இருக்கு. அதை யூஸ் பண்ணி வந்து டவுன்லோட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. சரி இப்ப என்னன்னா நம்மளுக்கு ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் தெரிஞ்சிருச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஹால் டிக்கெட் டவுன்லோட் பண்றதுக்கான லிங்க் இருக்கும். ஸோ இதை வந்து நான் இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன். அதுல நீங்க ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர், உங்களோட டேட் ஆஃப் பர்த் போட்டு இந்த ஸ்பெஷல் கேரக்டர் போட்டு லாகின் கொடுத்தீங்கன்னா, உங்களுக்கு எந்த மாதிரி ஓப்பன் ஆகும்னா, ஸோ இது மாதிரி தான் ஓப்பன் ஆகும். செட்டியோட இன்டிமேஷன் ஸ்லிப் இருக்கும். இது பக்கத்துல இ கால் லெட்டர் இருக்கும். ஸோ இதை கிளிக் பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிடிஎஃப் இருக்கும். அந்த பிடிஎஃப் டவுன்லோட் பண்ணிட்டு நம்மளுக்கு எந்த சென்டர் எங்க வந்து எக்ஸாம் போட்டுருக்கான்னு சொல்லிட்டு நம்ம டேரக்டா கிளிக் பண்ணி அதுல கூகுளோட மேப்பை அட்டாச் பண்ணிருப்பாங்க. அது எங்க இருக்குன்னு சொல்லி கூட அதை நம்ம வந்து பாத்துக்கலாம். இது நம்ம ஹால் டிக்கெட் எப்படி டவுன்லோட் பண்றதுக்கான ஒரு ப்ரொசீஜர் தான் இந்த இடத்துல கொடுத்துருக்கேன். சரி இப்ப நம்ம ஹால் டிக்கெட்லாம் டவுன்லோட் பண்ணிட்டோம்னா இப்ப எக்ஸாம் ஹாலுக்கு என்னெல்லாம் தேவை அப்படின்னு ஒரு டவுட் இருக்குல்ல. ஹால் டிக்கெட் டெஃபினட்டா தேவை. இதுல வந்து சில டவுட் இருக்கலாம். இது வந்து ஜெராக்ஸ் எடுத்துட்டு போனா போதுமா? இல்ல இதுக்கு வந்து நான் கலர் பிரிண்ட் அவுட் எடுக்கணுமா அப்படின்னு டவுட் இருக்கலாம். சரி இது ரெண்டுல எது வேணா வந்து எடுத்துட்டு போங்க. ஏன்னா ரெண்டுமே அலோடு. ஏன் சொல்றேன்னா ரீசெண்டா ரயில்வேயோட ஏஎல்பி எக்ஸாம் வந்து கண்டக்ட் பண்ணியிருந்தாங்க. அதுக்கு இது ரெண்டுமே எடுத்து வந்தாங்க. சில பேர் ஜெராக்ஸ் எடுத்து வந்தாங்க, சில பேர் வந்து கலர் எடுத்து வந்தாங்க. அதனால எதுவுமே ஒரி பண்ணல. இந்த ரெண்டுல எது வேணா நீங்க எடுத்துக்கலாம். அடுத்து ஒரிஜினல் ஆதார். இது வந்து மஸ்ட்ன்னு சொல்லுவாங்க. ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த ரீசென்ட் நடந்த ஏஎல்பி 1 வீக் முன்னாடியே நடந்தது. இதுல வந்து ஆதார் கார்டு வந்து நெறைய கேண்டிடேட் கொண்டு வராதவங்கள, நீங்க போயிட்டு ஆதார் கார்ட எடுத்துட்டு வாங்க தான் சொன்னாங்களே தவிர, இல்ல பரவால்ல வேற ப்ரூஃப் வச்சிருந்தா ஓகேன்னு சொல்லவே இல்ல. ஆதார் கார்டு மஸ்ட். ஒரிஜினல் நீங்க எடுத்துக்கணும். அதோட சேர்த்து எக்ஸ்ட்ரா 1 ப்ரூஃப். இந்த 1 ப்ரூஃப் எதா இருக்கலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்மளோட பான் கார்டா இருக்கலாம். இல்ல வந்துனா வோட்டர் ஐடியா இருக்கலாம். இல்ல அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிரைவிங் லைசென்ஸா இருக்கலாம். ஸோ இந்த மாரி வந்து எது வேணா வந்து நம்ம எடுத்துக்கலாம். இந்த இடத்துல அப்படியே வந்து டைரக்ட்டா மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. அதான் அந்த இத நான் குடுத்துருக்கேன். அடுத்து 2 ஃபோட்டோ எடுத்துக்கங்க. ஏன்னா ஃபோட்டோ வந்து என்னன்னா கேட்டிருந்தாங்க. 2 ஃபோட்டோ ஏன்னா 1 ஃபோட்டோ தான் தேவை. பட் இருந்தாலும் இன்னொரு ஃபோட்டோ வந்து நம்மளோட சேஃப்டிக்காக. ஒரு ஃபோட்டோ என்ன பண்ணுவாங்கன்னா, ஃபார்ம் வந்து நம்ம ஃபில் அப் பண்ணுவோம். ஸோ உள்ள போனோனே வந்து ஃபார்ம் ஃபில் அப் பண்ணுவோம். அதுல வந்து ஒட்ட சொல்லுவாங்க. அதுக்காக தான் வந்துனா ஒரு ஃபோட்டோ. இன்னொரு ஃபோட்டோ வந்து நம்ம சேஃப்டிக்கா எடுத்துக்கலாம். ஏன்னா சப்போஸ் மிஸ் ஆயிடுச்சு அப்படின்னா, அது வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த 3 தாங்க. ஹால் டிக்கெட், ஒரிஜினல் ஆதார், ஃபோட்டோஸ். இது தவிர வேற எதுவுமே தேவையில்ல. இந்த 3 இத மட்டும் நீங்க எக்ஸாம் போறதுக்கு முன்னாடி எடுத்து வச்சுக்கங்க. அடுத்து பார்த்தோம்னா, இப்ப நம்மளோட எக்ஸாம் ஸ்ட்ராட்டஜி வரலாம். ஏன்னா எக்ஸாம் ஸ்ட்ராட்டஜினா நம்ம எப்படி வந்து எக்ஸாம் அப்ரோச் பண்ண போறோம். அதுக்கான இதுதான் இது. நம்ம எல்லாருக்குமே தெரியும். 3 செக்ஷன் ஆஃப் வந்துனா எஸ்ஐல வந்து கேட்கறாங்க. ரயில்வே எஸ்ஐல. ஃபர்ஸ்ட் வந்து அரித்மெட்டிக், அடுத்து வந்து இன்டெலிஜென்ஸ் இருக்கும். அடுத்து வந்து ஜெனரல் அவேர்னஸ். ஜெனரல் அவேர்னஸ்ல 50 கொஸ்டின் கேட்கறாங்க. மிச்சது 2க்குமே வந்து 35 கொஸ்டின். மொத்த கொஸ்டின் பார்த்தோம்னா 120 கொஸ்டின், 120 மார்க். மொத்த டைம் பார்த்தோம் அப்படின்னா 1 1/2 மணி நேரம் வந்து குடுக்குறாங்க. இதே நம்ம எஸ்எஸ்சி எக்ஸாம் அப்படின்னு பார்த்தோம்னு வச்சுக்கோங்க. எஸ்எஸ்சில வந்து 1 ஹவர் இருக்கும். 60 கொஸ்டின்ஸ் வந்து குடுத்திருப்பாங்க. அந்த 60 கொஸ்டினுமே 4 செக்ஷனா இருக்கும். ஆனா இங்க பார்த்தீங்கன்னா 3 செக்ஷன் தான். அரித்மெட்டிக் வந்து 35 கொஸ்டின். மேத்ஸ், ஆப்டிட்யூட்லாம் வந்து நல்லாவே டைம் எடுக்கும். அப்ப என்னன்னா, இந்த 1 1/2 மணி நேரம் டெஃபினட்டா பத்தாது. ரொம்ப ரஷ் ஆன மாரி இருக்கும். ஸோ அப்ப எந்த மாரி நம்ம டைம் மேனேஜ் பண்ண போறோம்? அந்த எக்ஸாமுக்கு முன்னாடி நம்ம பிரிப்பேரா இருந்தா தான் இந்த எல்லா கொஸ்டினுமே நம்மளால வந்து ஆன்ஸர் பண்ண முடியும். ஸோ இது வந்து வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ரொம்ப தட். இதுல இன்னொன்னு என்னன்னா, ஒரு கொஸ்டினுக்கு 1 மார்க் இருக்கு. அதே மாரி நெகட்டிவ் மார்க்கிங் இருக்கு. அதனால நம்ம எல்லா கொஸ்டினுமே அட்டெண்ட் பண்ண முடியாது. நெகட்டிவ் இருக்கும். எவ்வளவு போகும்னா, 1/3 வந்து போகும்ன்னு சொல்றாங்க. அப்ப என்ன 0.33 மார்க் வந்து என்னன்னா, நம்மளுக்கு வந்து டிடக்ட் ஆகும். நம்ம வந்து ராங்கா ஆன்ஸர் பண்ணோம்னா. சரி இது வந்து பேசிக்ஸ். நம்மளோட வந்துனா அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் சிலபஸ் டீடைல் சிலபஸ்ல என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, அரித்மெட்டிக்கோட டாபிக்ஸ் குடுத்தாங்க. இன்டெலிஜென்ஸோட டாபிக்ஸ் குடுத்திருந்தாங்க. ஜெனரல் அவேர்னஸோட டாபிக் குடுத்தாங்க. இங்க குழப்பி குழப்பி குடுத்தனால கொஞ்சம் வந்து என்னன்னா, கொஞ்சம் நீட்டா பார்ப்போமே. இப்ப ஜெனரல் அவேர்னன்ஸ் பார்த்தோம் அப்படின்னு பார்த்தா, கரண்ட் அஃபேர், இந்தியன் ஹிஸ்டரி, ஆர்ட் அண்ட் கல்ச்சர், ஜியோகிராஃபி, எக்கனாமிக்ஸ், பாலிட்டி, இந்தியன் கான்ஸ்டிடியூஷன்ஸ், ஸ்போர்ட், ஜெனரல் சயின்ஸ். இது வந்து நான் எங்கேயோ இடத்துலாம் குடுக்கலங்க. நம்மளோட இதுலயே சொல்லியிருந்தாங்க. அதுதான் ஜெனரல் அவேர்னஸ் நீங்க பார்த்தீங்கன்னா தெரியும். ஆர்ட் அண்ட் கல்ச்சர், ஹிஸ்டரி, ஜியோகிராஃபி, எக்கனாமிக்ஸ், பாலிட்டி, இந்தியன் கான்ஸ்டிடியூஷன், ஸ்போர்ட்ஸ், ஜெனரல் அவேர்னஸ். இதோட சேர்த்து நான் கரண்ட் அஃபேர் ஆட் பண்ணிக்கிறேன். ஏன்னா கரண்ட் அஃபேர் டெஃபினட்டா கொஸ்டின் வரும். அதனால தான் ஆட் பண்ணியிருக்கேன். சரி இத எப்படி வந்து நம்ம மேனேஜ் பண்ணணும்? இப்ப எக்ஸாமுக்கு கம்மியான டைம் தான் இருக்கும். இதுல நான் என்னத்த பிரிப்பேர் பண்ணணும் அப்படின்னு நினைச்சேன்னா, ஃபர்ஸ்ட் வந்து நம்ம பாலிட்டி எடுத்துக்கிறோமே. பாலிட்டி டாபிக்ல நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தா, ஆர்டிகல்ஸ் வந்து கவர் பண்ணுங்க. எல்லா ஆர்டிகலுமே படிக்கணும் டெஃபினட்டா கிடையாது. ஆர்டிகல் 1ல இருந்து ஆர்டிகல் 51A அதாவது ஃபண்டமெண்டல் டியூட்டீஸ் வரைக்கும் வந்துனா லேர்ன் பண்ணிக்க. அந்த எல்லா ஆர்டிகலையுமே ஞாபகத்துல வச்சுக்கங்க. ஏன்னா இதுல இருந்து நிறைய கொஸ்டின்ஸ் வந்து கேட்க சான்சஸ் அதிகமா இருக்கும்.
அடுத்து பார்த்தோம்னா மேக்கிங் ஆஃப் த கான்ஸ்டியூஷன் சொல்லிட்டு ஒரு டாபிக் இருக்கும். அதுல வந்து என்னன்னா பிரிட்டிஷோட ஆக்ட் இருக்கும். ஸோ அதை நல்லாவே லேர்ன் பண்ணிக்க. பிரிட்டிஷோட ஆக்ட் எதுல இருந்து இருக்கும் அப்படின்னா ரெகுலேட்டிங் ஆக்ட் 1773 வந்து இந்தியாவோட இண்டிபெண்டன்ஸ் ஆக்ட் ஆஃப் 1947 இருக்கும். ஸோ இது எல்லாமே ரொம்ப ஃபேக்சுவலா தான் இருக்கிற மாதிரி இருக்கும். பட் இருந்தாலும் வந்து லாஸ்ட் இதாக வந்து பாத்துங்க. இந்த பாலிட்டில அதிகமான கொஸ்டின்ஸ் வந்து இந்த ஏரியால இருந்து கேட்கலாம். அடுத்து இப்போ ஹிஸ்ட்ரி அப்படின்னு எடுத்து வச்சுக்கலாம். ஹிஸ்ட்ரியை வந்து 3 தான் பிரிச்சுக்கலாம். முதல்ல வந்து என்னன்னா ஏன்ஷியன் இந்தியா. ஸோ ஏன்ஷியன் இந்தியால வந்து அதிகமான டாபிக் வந்து ஐவிசி இண்டஸ் வேலி சிவிலைசேஷன்ஸ் வேதிக்ல இருந்து அதிகமான கொஸ்டின்ஸ் எடுப்பாங்க. அதே பார்த்தோம்னா புத்திசம். ஸோ புத்திசம் அதே மாதிரி வந்து ஜெயினிசம். ஸோ இதுல இருந்து என்ன கொஸ்டின்ஸ் வந்து அதிகமாக எடுப்பாங்க. அதே மாதிரி சில டைனஸ்டி இருக்கும். சின்ன சின்ன டைனஸ்டி இருக்கும். அந்த டைனஸ்டி நான் வச்சுக்கோங்க. அதுல ரொம்ப இம்பார்ட்டன்ட் டைனஸ்டி பார்த்தீங்கன்னா மௌரியன் டைனஸ்டி வந்து நல்லாவே லேர்ன் பண்ணிக்கங்க. அதோட சேர்த்து வந்து குப்தா டைனஸ்டி. இதெல்லாம் வந்து என்னன்னா ரொம்ப இம்பார்ட்டன்டான வந்து ப்ரையாரிட்டி ஏரியா. அதனால இந்த இடத்துல சொல்றேன். அடுத்து வந்து மெடிவல் இந்தியா. ஸோ மெடிவல்ல பார்த்தோம் அப்படின்னா ஒரு 3 டைனஸ்டி ரொம்ப இம்பார்ட்டன்ட் இருக்கும். அதை ஞாபகத்துல வச்சுக்கோங்க. ஒண்ணு வந்து என்னன்னா முகல் டைனஸ்டி வரும். ஸோ ஃபர்ஸ்ட் பார்த்தோன்னா முகல் வரும். அடுத்து பார்த்தோன்னா டெல்லி சுல்தானேட் வரும். டெல்லி சுல்தான் நிறைய கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. அதே மாதிரி வந்து பக்தி மூமெண்ட் பார்த்து வச்சுக்கோங்க. ஸோ பக்தி ஆர் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரிவல்ட். ஸோ பிரசன்டோட ரிவல்ட் இது ரிலேட்டடா டாபிக்ஸ் இருக்கும். அதை வந்து கொஞ்சம் பார்த்து வச்சுக்கோங்க. எனக்கு கொஸ்டின்ஸ் வந்து அதிகமாக இதுல இருந்து பிக் பண்ணுவாங்க. அடுத்து மாடர்ன் அப்படின்னு பார்த்தோம்னா ஸோ மாடர்ன் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னு பார்த்தா இந்தியாவோட ஃப்ரீடம் ஸ்ட்ரகல். இதுல 2 டைப்பா கேட்பாங்க. ஒன்னு வந்து நிறைய ஒரு ஈவெண்ட் கொடுத்து அந்த பர்சனாலிட்டி யாரு அப்படின்னு சொல்லி ஒரு கொஸ்டின்ஸ் வந்து கேட்கலாம். ஆர் எல்ஸ் வந்து ஈவெண்ட் கொடுத்து அந்த ஈவெண்ட்டோட குரோனாலஜி ஆர்டர் வந்து கேட்பாங்க. இதுதான் வந்து ஹிஸ்டரியில கேட்கிற கொஸ்டின்ஸ். இது வந்து நீங்க ஞாபகத்துல வச்சுக்கணும். அடுத்து ஜியோகிராஃபி அப்படின்னு பார்த்தோம்னா மெஜாரிட்டி ஆஃப் கொஸ்டின் எல்லாம் இந்தியாவோட பிசிக்கல் ஜியோகிராஃபில தான் கொஸ்டினே எடுப்பாங்க. அந்த பிசிக்கலை வந்து 3 தான் பிரிக்கலாம். ஒன்னு மேப் ஓரியன்டட் கொஸ்டின்ஸ் வந்து கேட்பாங்க. இன்னொரு விதமா பார்த்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்தியாவோட கிளைமேட்டிக் வந்து ரீசன், அதாவது கிளைமேட்டா மான்சூனோட இது பேட்டர்ன் அந்த இதுல இருந்து கேட்பாங்க. சைக்ளோன்ல இருந்து கேட்பாங்க. அதே மாதிரி வந்து எர்த் ரிலேட்டடா வந்து கொஸ்டின்ஸ் வரும். அதோட சேர்த்து வந்து எப்படி வந்து லேண்ட் ஃபார்ம் வந்து உருவாகுது. இதெல்லாம் வந்து பேசிக் ஆஃப் வந்து ஜியோ மார்பாலஜி டாபிக். இதுல இருந்து கொஸ்டின்ஸ் வந்து கேட்கலாம் ஜியோகிராஃபில இருந்து. அடுத்து எக்கானமி அப்படின்னு பார்த்தோம்னா ஸோ எக்கானமியோட டாபிக்ஸ் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இந்தியாவோட எக்கானமி அதுல எது அதிகமா கேட்பாங்கன்னா மணி அண்ட் பேங்கிங் வந்து கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. எக்ஸ்டர்னல் செக்டர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டாபிக் இருக்கும். அதுல இருந்து கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. அதே பார்த்தோம் அப்படின்னா பட்ஜெட் இருக்கும். ஸோ இதெல்லாமே வந்து ரொம்ப ஹை ப்ரையாரிட்டியான ஏரியா ஆஃப் எக்கானமி. இதை வந்து கொஞ்சம் பார்த்து வச்சுக்கோங்க. அடுத்து சயின்ஸ் டாபிக் அப்படின்னு பார்த்தோன்னா அந்த 3 சப்ஜெக்ட் தான். பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி. பேசிக் ஆஃப் வந்து ஸ்கூல் புக்ல என்ன கொடுத்துருக்காங்களோ அந்த அளவு படிச்சாவே போதும். அதுல தான் கொஸ்டின்ஸ் எடுப்பாங்க. ஸோ அடுத்து வந்து ஆர்ட் அண்ட் கல்ச்சர். இந்த ஆர்ட் அண்ட் கல்ச்சர் வந்து எதுல இருந்து அதிகமான கொஸ்டின் வரும் அப்படின்னா டான்ஸ்ல இருந்து கொஸ்டின்ஸ் எடுப்பாங்க. அது என்ன டான்ஸ் கேட்டீங்கன்னா 2 இது இருக்கு. ஒன்னு வந்து கிளாசிக்கல் டான்ஸ்ல இருந்து கொஸ்டின்ஸ் வரும். இன்னொன்னு பார்த்தோம்னா ஃபோக் டான்ஸ் அப்படின்னு வரும். அதுல இருந்து கொஸ்டின் எடுப்பாங்க. இல்லையா சென்சஸ்ல இருந்து கொஸ்டின்ஸ் வந்து அதிகமா பிக் பண்ணுவாங்க. அப்படி இல்லையா ஃபெஸ்டிவல்ல இருந்து வந்து கொஸ்டின்ஸ் எடுப்பாங்க. ஆர்ட்டோட பர்சனாலிட்டின்னு இருப்பாங்க. ஸோ அவங்க எல்லாம் ரிலேட்டடா வந்து கொஸ்டின்ஸ் எடுப்பாங்க. பத்மா அவார்ட்ஸ்ல இருந்து இது எல்லாமே என்னன்னா ஆர்ட் அண்ட் கல்ச்சரோட டாபிக்ஸ் கீழ வரும். ஃபைனலா பார்த்தோம்னா கரண்ட் அஃபேர். கரண்ட் அஃபேர் வந்துன்னா ஒரு வாஸ்டான சிலபஸ். இதுக்கு வந்து ஒரு எண்டே கிடையாது. அந்த மாதிரி வந்து படிக்க படிக்க போயிட்டே தான் இருக்கும். பட் இந்த எக்ஸாம் எஸ்ஐக்கு வந்து நீங்க எந்த இதுல வந்து ப்ரிப்பேர் பண்ண ஸ்கீம் ரிலேட்டட், அதாவது லாஸ்ட் 6 மந்த் வந்து ஸ்கீம் கவர்மெண்ட் ஸ்கீம் ரிலேட்டட் ஏதாவது இருந்துச்சுன்னா அதுவும் பர்டிகுலரா ரயில்வே ரிலேட்டடா வந்து ஏதாவது வந்து ஸ்கீம் இருந்துச்சுன்னா அதை வந்து பார்த்து வச்சுங்க. அடுத்து ஸ்போர்ட்ஸ் ரிலேட்டடா வந்துன்னா கொஞ்சம் பார்த்து வச்சுங்க. அதுல இருந்து நிறைய கொஸ்டின்ஸ் வந்து கரண்ட் அஃபேர் வந்து கேட்பாங்க. அடுத்து புக்ஸ் அண்ட் ஆதர்ல இருந்து வந்து கொஸ்டின் எடுப்பாங்க. புக்ஸ் அண்ட் ஆதர்னா கரண்ட்ல ஏதாவது வந்து புக்ஸ் அண்ட் ஆதர் இருப்பாங்க. அவங்க ரிலேட்டடா கேட்பாங்க. ஆர் ஸ்டாட்டிக்கா வந்துன்னா நிறைய புக்ஸ் அண்ட் ஆதர் இருப்பாங்க. அதெல்லாமே வந்து ஆர்ட் அண்ட் கல்ச்சர்ல கவர் ஆயிரும். அந்த பேட்டர்லயுமே வந்து கொஸ்டின்ஸ் வந்து எடுப்பாங்க புக்ஸ் அண்ட் ஆதர்ல இருந்து. அடுத்து சில கொஸ்டின்ஸ் வந்து இம்பார்ட்டன்ட் டேஸ் ஏதாவது இருந்துச்சுன்னா அது ரிலேட்டடா கொஸ்டின்ஸ் வந்து என்ன பிக் பண்ணுவாங்க. அதுவும் ரயில்வே ஓரியன்டா ஏதாவது வந்து ஒரு கரண்ட் ஈவென்ட் நடந்துருச்சுன்னா அதுல இருந்து கொஸ்டின்ஸ் எடுக்கலாம். இது எல்லாமே கரண்ட் அஃபேர்க்கா இந்த ஏரியால மட்டும் படிங்க. ஏன்னா கரண்ட் அஃபேர் அப்படின்னு போனேன்னு வச்சுக்கலாம் படிக்க படிக்க போயிட்டே தான் இருக்கும். ஒரு எண்டே கிடையாது. லிமிட் பண்ணிக்கங்க. அதிகமான ஃபோக்கஸ் வந்து ஃபண்டமெண்டல் டாபிக்ல கொடுங்க. ஏன்னா ஃபண்டமெண்டல் டாபிக்ல இருந்து நிறைய கொஸ்டின்ஸ் கேட்க சான்சஸ் இருக்கு. இது வந்து ஜெனரல் அவேர்னன்ஸ். இப்போ நம்ம மேத் டாபிக் அப்படின்னு எடுத்துன்னு வச்சுக்கலாம். மேக்ஸை பொறுத்தளவுக்கு அவங்க ரொம்ப குழப்பவே இல்லை. பேசிக்கா இருக்கிற மேக்ஸ் மட்டும் தான். இது வந்து என்னன்னா அஃபிஷியல் நோட்டிபிகேஷன்ல என்ன சொன்னாங்களோ அதுதான் இந்த இதில் நான் கொடுத்து வச்சேன். பேசிக்கா இருக்கிற மேக்ஸ் தான் வந்து கேட்டிருக்காங்க. அட்வான்ஸ் மேத் எதுவுமே வந்து போகல. இந்த பேசிக் மேத்லேயே கொஞ்சம் நம்மளுக்கு டவுட்டா இருக்கு இந்த மென்சுரேஷன். இந்த மென்சுரேஷன் ரிலேட்டடா வந்து என்ன பண்ணுங்கன்னா ஃபார்முலா இருக்கும். ஸோ ஒவ்வொரு ஃபார்முலாவே என்ன நீங்க எக்ஸாமுக்கு போறதுக்கு 1 டே முன்னாடி என்ன பண்ணுங்கன்னா உங்க நோட்ல எழுதிட்டு அந்த எக்ஸாம் அட்டன் பண்றதுக்கு ஒரு 1 ஹவர் 2 ஹவர்ஸ் முன்னாடி டைம் இருக்கும். அப்ப என்ன பண்ணுங்கன்னா அதை பார்த்துட்டு நம்மளுக்கு ஒரு ரஃப் ஷீட் கொடுப்பாங்க. அந்த ரஃப் ஷீட்ல வந்து கண்டிப்பா வந்து கொஞ்சம் டைம் இருக்கும். அந்த ரஃப் ஷீட்ல என்ன பண்ணுங்கன்னா இந்த ஃபார்முலா எல்லாத்தையும் எழுதி வச்சுக்கோங்க. ஏன் சொல்றேன்னா நம்ம எக்ஸாமை வந்து எழுதிட்டு இருக்கும்போது இந்த ஃபார்முலாவை வந்து ரீகலெக்ட் பண்ண வச்சுக்கலாம். ஒண்ணுமே மைண்ட்ல நிக்காது. அதனாலதான் ரஃப் ஷீட்ல நீங்க எழுதி வச்சிட்டீங்கன்னா கரெக்டா அது ரிலேட்டடா கொஸ்டின் கேட்கும்போது நம்மளால ஈஸியா என்ன பண்ண முடியும் அந்த ஃபார்முலா அப்ளை பண்ணி வந்து ஆன்சர் பண்ண முடியும். இதுல எந்தெந்த ஃபார்முலாலாம் நீங்க நோட் பண்ணலாம். சிலிண்டரோட வந்து ஃபார்முலா இருக்கும். ஸோ சிலிண்டர் இருக்கும், கோன் இருக்கும், அதே மாதிரி வந்துன்னா ஸ்பியர் இருக்கும், அடுத்து வந்துன்னா கியூப் இருக்கும், அதே மாதிரி வந்துன்னா சர்க்கிள் இருக்கும், அடுத்து வந்து ஸ்கொயர் இருக்கும், அதே மாதிரி வந்துன்னா ரெக்டாங்கிள் இருக்கும். இதுக்கான வந்து ஃபார்முலா மட்டும் நோட் பண்ணுங்க.
அதாவது இந்த 4க்குமே என்னன்னா வால்யூம் ஃபார்முலா இருக்கும். ஸோ அந்த வால்யூம் ஃபார்முலாவை நோட் பண்ணுங்க. அதோட சேர்த்து வந்து கர்வ் சர்ஃபேஸ் ஏரியான்னு ஃபார்முலா சொல்லுவாங்க. இந்த இதுல இருந்து அதிகமான கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. அதை நீங்க நோட் பண்ணுங்க. இந்த சர்க்கிள், ஸ்கொயர், ரெக்டாங்கிள் இதுல இருந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து ஏரியாவோட ஃபார்முலா இருக்கும். அதை நோட் பண்ணுங்க. இந்த ஸ்கொயருக்கும் ரெக்டாங்கிளுக்கு என்னன்னா பெரிமீட்டரோட ஃபார்முலா இருக்கும். ஸோ பெரிமீட்டர் கொடுத்து வந்து ஒரு ஃபார்முலா வச்சிருப்பாங்க. அதை நோட் பண்ணுங்க. ஏன்னா பெரிமீட்டர் கொடுத்து அது ஏரியா கண்டுபிடிச்சிருவாங்க. அந்த பெரிமீட்டர் ஃபார்முலா யூஸ் பண்ணி தான் நம்ம வந்து அந்த ஏரியா கண்டுபிடிக்க முடியும். அதனால தான் இதுக்கான இதை மட்டும் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்கும். மிச்சம் இருக்கிற டாபிக்ஸ்லாம் பாத்தீங்கன்னா, அந்த டாபிக்ஸ் அதாவது இப்ப நீங்க பெர்சன்டேஜ் அப்படின்னு வந்து ஒரு டாபிக் இருக்குன்னு வச்சுக்கோங்க. பெர்சன்டேஜ் அப்படின்னு டாபிக் இருக்குன்னா, அந்த டாபிக்ல என்ன டைப் ஆஃப் கொஸ்டின் இருக்கு அப்படின்னு தெரிஞ்சுக்கோங்க. ஏன்னா ஏன்னா இப்ப பெர்சன்டேஜ் அப்படின்னா அது நிறைய டைப் இருக்கு. சில டைப்னா எலெக்ஷன் ஓரியன்டா வந்து பெர்சன்டேஜ் கொஸ்டின்ஸ் வந்து எவ்ரி இயர் வந்து கேட்பாங்க. எலெக்ஷன்ல இத்தனை பேர் வந்துன்னா ஓட் போடுறாங்க அப்படின்னு சொல்லி ஒரு கொஸ்டின் வரும். அடுத்து வந்துன்னா பாப்புலேஷன் ரிலேட்டடா வந்து கொஸ்டின்ஸ் வந்து என்னன்னா, இதெல்லாம் வந்து டைப் ஆஃப் வந்து பெர்சன்டேஜ் கொஸ்டின். இதெல்லாம் நம்ம தெரிஞ்சிருக்கணும். ஏன்னா எலெக்ஷனுக்கு அது ஒரு மெத்தட்ல வந்து சால்வ் பண்ணும். பாப்புலேஷன் இருந்துச்சுன்னா அது ஒரு மெத்தட்ல வந்து சால்வ் பண்ணணும். அடுத்து வந்து ஒர்க் ரிலேட்டடா. ஸோ இத்தனை பேர் வந்து ஒர்க் பண்றாங்க. இவங்களுக்கு வந்து இவ்வளவு சம்பளம், இவங்களுக்கு இவ்வளவு சம்பளம், எவ்வளவு பிரிச்சு குடுப்பீங்க? அந்த மாதிரிலாம் கொஸ்டின் கேட்பாங்க. அது ஒரு டைப். ஓகே இந்த கொஸ்டின் கேட்கறாங்க. இந்த கொஸ்டின் இந்த டைப் கேட்கறாங்க. இந்த டைப்க்கு இந்த வேல வந்து சால்வ் பண்ணா நம்மளால ஃபாஸ்ட்டா வந்து சால்வ் பண்ண சொல்லிட்டு, உங்க மைண்ட் நல்லாவே வந்து ஃபாஸ்ட்டா ஒர்க் ஆகும். ஸோ அதுக்காக தான் சொல்றேன். சரி இது வந்து மேத் டாபிக். இதுக்கப்புறம் என்ன ரீசனிங். ரீசனிங் வந்து ரொம்பவே ஈஸியா தான் இருக்கும். உங்களுக்கு 35 கொஸ்டின்ஸ் கேட்கறேன்னா, நம்மளால டெஃபினட்டா என்னன்னா, அட்லீஸ்ட் வந்து ஒரு 30க்கு மேல வந்து ஈஸியா போலாம். ஒரு 4 டூ ஒரு 5 கொஸ்டின் தான் என்ன இருக்குன்னா, கொஞ்சம் டஃப்பா இருக்க மாதிரி இருக்கும். பட் அதையுமே நம்மளால ஆன்சர் பண்ண முடியும். இத நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த சிலாஜிசம் ரிலேட்டடா வந்து கொஞ்சம் பார்த்து வச்சுக்கங்க. இது மட்டும் கொஞ்சம் குழப்புற மாரி இருக்கும். அத வந்து நல்லா பார்த்துக்கங்க. கோடிங், டிகோடிங்லாம் ஈஸியா இருக்கும். இதுல என்ன பண்ணணும், நம்மளுக்கு டெஃபினட்டா ரஃப் ஷீட் குடுப்பாங்க. அந்த ரஃப் ஷீட் குடுப்பாங்கல்ல, அதுல என்ன பண்ணுங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பேப்பர் குடுக்குறாங்க. அதுல ஆல்ஃபபெட் வந்து எழுதி வச்சுக்கங்க. ஸோ உங்களுக்கு தெரியாத பக்கத்துல வந்து ஆல்ஃபபெட் ஏன்னா பார்த்தாங்க அப்படின்னா, ஏதாச்சும் சொல்லுவாங்க. அதனால பின்னாடி இருக்கிற பக்கத்துல என்ன ஆல்ஃபபெட் வந்துடும். இப்ப ஏ, பி, சி, டி அப்படின்னு சொல்லிட்டு என்னன்னா எழுதி அதுல நம்பர்ஸ் வந்து போட்டு வச்சுக்கோங்க. எதுக்கு சொல்றேன்னா, இந்த கோடிங், டிகோடிங் இந்த மாதிரி நிறைய இதுல கேட்கும்போது நம்ம பார்த்து வந்து ஈஸியா ஆன்சர் பண்ணிக்கலாம். ஒவ்வொரு வாட்டி நம்ம போடுறதுக்கு பதிலா ரஃப் ஷீட்ல இருந்துச்சுன்னா ஈஸியா நம்ம ஆன்சர் பண்ணிக்கலாம். அதுக்காக தான் சொல்றேன். அதே மாதிரி ரிலேஷன்ஷிப்னா பிளட் ரிலேஷன் ரிலேட்டா கொஞ்சம் பார்த்து வச்சுக்கிறது. அடுத்து வந்து நம்பர் சீரிஸ். நம்பர் சீரிஸ்ல சில பேட்டர்ன் தான் ஃபாலோ பண்ணும். அந்த பேட்டர்னை மட்டும் நம்ம கண்டுபிடிச்சா போதும். அது ஆன்சர் பண்ணிடலாம். அடுத்து ஃபிகர் ரிலேட்டடா சம்டைம்ஸ் எப்படின்னா வாட்டர் இமேஜ் அதே மாதிரி வந்து மிரர் இமேஜ் ரிலேட்டடா வந்து கொஸ்டின்ஸ் வரும். அதெல்லாம் நம்ம ஆல்ரெடி வந்துன்னா ப்ரிப்பேர்டா இருந்தோம்னா இந்த மாதிரி கொஸ்டின் கேட்கும்போது ஈஸியா ஆன்சர் பண்ணிக்கலாம். ரீசனிங்ல மெஜாரிட்டி ஆஃப் கொஸ்டின்ஸ் வந்து ஈஸியா தான் இருக்கும். ஸோ அதனால இது நீங்க ஒரி பண்ணாதீங்க. அதிகமான கவனம் எதுக்குன்னா ஜென்ரல் அவேர்னஸ் பிளஸ் வந்து மேத். ஏன்னா இதுதான் வந்து நல்லா டைம் எடுக்கிறது. பிளஸ் வந்து ரொம்பவே நம்மளுக்கு வந்து டஃபாவும் ஃபீல் ஆகும். அதுக்காக தான் சொல்றேன். சரி இப்ப வந்து இதுதான் டாபிக்ஸ் என்ன ப்ரிப்பேர் பண்ணணும்னு பார்த்துட்டேன். இப்ப நம்ம வந்து எக்ஸாம் எழுதும்போது வந்து எதுக்கு நான் ப்ரையாரிட்டி கொடுக்கணும்? எந்த வேல வந்து அட்டெண்ட் பண்ணனா, என்னால எல்லா கொஸ்டினும் ஆன்சர் பண்ண முடியும்னு நினைச்சிட்டு இருந்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுங்கன்னா, ஜெனரல் அவேர்னஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணுங்க. அடுத்து வந்து ரீசனிங் போங்க. அடுத்து ஃபைனலா வந்து மேத் போங்க. ஏன் சொல்றேன்னா, நம்மளுக்கு ஜெனரல் அவேர்னஸ்ல 50 கொஸ்டின்ஸ் இருக்கு. ரீசனிங்ல 35 கொஸ்டின்ஸ் இருக்கு. மேத்ல வந்து 35 கொஸ்டின்ஸ் இருக்கு. இதுல 2மே பார்த்தோம்னா 85 கொஸ்டின்ஸ் வந்துரும். இப்ப என்ன நம்மளுக்கு டைம் பார்த்தோம் அப்படின்னா 1 1/2 மணி நேரம் இருக்கு. 1 1/2 மணி நேரம் நம்மளுக்கு வந்து டைம் இருக்குல்ல. நீங்க என்ன பண்ணணும்னா, இந்த 85 கொஸ்டின் இருக்கு பார்த்தீங்களா? இந்த 85 கொஸ்டின வந்து மினிமம் அதாவது 1 ஹவர்க்குள்ள வந்து நான் கம்ப்ளீட் பண்ணணும்னு நினைக்கிறேன். நான் கம்ப்ளீட் பண்ணணும்னு சொல்றனால, அது வந்து என்ன மீனா நான் கம்ப்ளீட் பண்ணணும் அப்படின்னு சொல்றனால, இட் டசன்ட் மீன் தட் நீங்க வந்து 85 கொஸ்டினுமே ஆன்சர் பண்ணணும் கிடையாது. இது என்ன சொல்லுவாங்கன்னா, ஃபர்ஸ்ட் ரீடிங் அப்படின்னு சொல்லுவாங்க. ஃபர்ஸ்ட் ரீடிங் மீன்ஸ் வந்து என்னலாம் கொஸ்டின் நம்மளுக்கு தெரியுதோ, பார்த்தோனே ஆன்சர் பண்ண முடியுதோ, அதெல்லாம் வந்து ஆன்சர் பண்ணிட்டு வரணும். அதுதான் ஃபர்ஸ்ட் ரீடிங். அப்ப ஏன்னா 1 ஹவர் வந்து டைம் வச்சுக்கோங்க. இந்த 85 கொஸ்டின் பார்த்தே ஆகணும் அப்படின்னு வந்து மைண்ட் வைங்க. ஏன் சொல்றேன்னா, நெறைய எக்ஸாம் இப்ப நீங்க எஸ்எஸ்சிலாம் வந்து எழுதுன்னு வச்சுக்கலாம். நெறைய எக்ஸாம்ல வந்துட்டுனா நம்ம நெறைய கொஸ்டின் வந்து பார்க்க கூட முடியாது. அந்த அளவுக்கு வந்து டைம் வந்துன்னா ரொம்பவே ரஷ்ஷா தெரியும். ஸோ அதனால தான் சொல்றேன். நம்ம அட்லீஸ்ட் வந்து அந்த 85 கொஸ்டின வந்து நம்ம பார்த்துறணும். ஓகே இந்த கொஸ்டின்லாம் இருக்குன்னு சொல்லி பார்த்துட்டோம்னு வச்சுக்கோங்களேன். நம்மளுக்குள்ள ஒரு கான்ஃபிடன்ஸ் வந்துரும். கான்ஃபிடன்ஸ் தாங்க மேட்டர். எக்ஸாம்ல நம்ம எந்த அளவுக்கு கான்ஃபிடன்ஸா இருக்கோம், அந்த அளவுக்கு நம்மளால வந்துனா நெறைய கொஸ்டின வந்து சால்வ் பண்ண முடியும். நான் சொல்றது உங்களுக்கு கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்கும். நீங்க வந்து மைண்ட்ல வச்சுக்கோங்க. சரி இப்ப என்னன்னா, நம்ம 85 கொஸ்டின வந்து பார்க்கணும்னு சொல்லிட்டோம். 1 ஹவர் இருக்கு. இப்ப ஃபர்ஸ்ட் ரீடிங்ல அதாவது இந்த 85 கொஸ்டின் பார்த்துட்டே வரீங்க. ஜெனரல் அவேர்னஸ் பார்க்குறீங்க, ரீசனிங் பார்க்குறீங்க. நீங்க அந்த 1 ஹவர் முடியல என்னன்னா, ஒரு 60 கொஸ்டின் தான் அட்டெண்ட் பண்றேன் அப்படின்னு ஒரு நிலைமை வரலாம். 60 கொஸ்டின் அட்டெண்ட் பண்ணா என்ன பண்ணணும்? அந்த 85 கொஸ்டின்ஸ் வந்து நீங்க பார்த்திருப்பீங்க ஆனா. 60 கொஸ்டின் வந்து கரெக்ட்டா அட்டெண்ட் பண்ணிருப்பீங்க. மிச்ச கொஸ்டின்லாம் தெரியாம வந்து ஸ்கிப் பண்ணிட்டே வந்திருப்போம். மைண்ட்ல சொல்லிக்கங்க. நம்ம ஸ்கிப் பண்ணிட்டு தான் வரோம். ஃபர்ஸ்ட் ரீடிங் தான் போயிட்டு இருக்கு. செகண்ட் ரீடிங்ல மறுபடியும் அந்த கொஸ்டின பார்ப்போம் அப்படின்னு சொல்லுங்க. ஏன் சொல்றேன்னா, நம்ம மைண்ட்ல சொன்னோம்னு வச்சுக்கலாம். ஓகேன்னு சொல்லிட்டு வந்து அடுத்த கொஸ்டின் போகும். இல்லையா, இந்த கொஸ்டின் அட்டெண்ட் பண்ணி தீரணும்னு சொல்லிட்டு உங்க மைண்ட் என்னன்னா ஸ்டக் பண்ணி ஒவ்வொரு கொஸ்டினையும் வந்து என்ன நிக்க வச்சு நீ சால்வ் பண்ணுன்னு சொல்லும். இது எல்லா ஸ்டூடெண்ட்டுக்குமே வந்து மைண்ட்ல ஒர்க் ஆகுறதா நான் அதுதான் சொல்றேன். சரி இப்ப நம்ம 60 கொஸ்டின் தான் வந்து 1 ஹவர்ல முடிச்சிருக்கோம்னா என்ன பண்ணிடணும்? டக்குன்னு வந்து நீங்க மேத் வந்துருங்க. ஏன்னா நம்மளுக்கு மிச்சம் இருக்குது. இப்போ 1 ஹவர் முடிஞ்சிரும். மிச்சம் இருக்க பார்த்தா 30 மினிட்ஸ் தான் இருக்கு. இந்த 30 மினிட்ஸ நீங்க எப்படி பிரிக்கணும்னா, 20 மினிட்ஸ் ஃபைனலா வந்துன்னா 10 மினிட்ஸ் அப்படின்னு வந்து பிரிங்க. ஏன் சொன்னேன்? இந்த 20 மினிட்ஸ் ஃபுல்லாவே நீங்க என்னன்னா மேத் வந்துன்னு பார்க்கணும். இந்த 20 மினிட்ஸ் என்னன்னா ஃபர்ஸ்ட் ரீடிங் அப்படின்னு விட்டுக்குங்க. ஃபர்ஸ்ட் ரீடிங் நான் சொன்ன மாரி தான். நம்மளுக்கு என்ன கொஸ்டின்லாம் வந்து தெரியுதோ,
பார்த்தோன்னா நம்மளால ஆன்சர் பண்ண முடியும். இதுதான் வந்து ஃபர்ஸ்ட் ரீடிங். டசன்ட் மீன் தட் 20 கொஸ்டின் பார்க்க சொல்றேன்னா, நீங்க கொஸ்டின்ல இருந்து 20 கொஸ்டின் வரைக்கும் வந்து ஆர்டரா வரணும்னு கூட அவசியம் கிடையாது. நம்மளுக்கு தேவை என்னன்னா, இந்த 35 கொஸ்டினையும் வந்து அந்த 20 மினிட்ஸ்ல பார்க்கணும். எதெல்லாம் நம்மளுக்கு வந்து தெரியுதோ அதெல்லாம் வந்துன்னா அட்டெண்ட் பண்ணிட்டே வரணும். சரி இதெல்லாம் போயிட்டு இருக்கும்போது என்னன்னா, ஃபைனலா நம்மளுக்கு என்னன்னா ஒரு 10 டூ 15 நிமிஷம் இருக்கும். லாஸ்ட் ஒரு 10 டூ வந்துன்னா 15 மினிட்ஸ் இருக்கு பார்த்தீங்கன்னா, இதுல தான் என்னன்னா நம்மளோட செகண்ட் ரீடிங் வரும். இப்ப செகண்ட் ரீடிங்ல வந்து இந்த டைம்லாம் பத்தாத மாரி தான் இருக்கும். பட் நம்மளுக்கு தெரிஞ்சு என்ன எல்லா கொஸ்டினையும் பார்த்திருப்போம். 120 கொஸ்டினுமே வந்து பார்த்திருப்போம். அப்பனால நம்ம என்ன சொல்ல முடியும்னா, என்னென்ன கொஸ்டின்லாம் ஈஸியான கொஸ்டின். நம்ம அட்டெண்ட் பண்ணதுல நெறைய கொஸ்டின் வந்து ஸ்கிப் பண்ணியிருப்போம். அதுலயும் சில ஈஸி கொஸ்டின் இருக்கும். அது நம்ம டைம்க்காக தான் வந்து ஸ்கிப் பண்ணிட்டு வந்திருப்போம். அந்த மாரி கொஸ்டின் என்ன பண்ணுவேன்னா, இந்த லாஸ்ட் 10 டூ வந்து 15 மினிட்ஸ் இருக்கும் பார்த்தீங்களா? சோ அதுக்கு ஏத்தாப்புல என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த கொஸ்டின போய் பார்க்கணும். ஓகே அதெல்லாம் சால்வ் பண்ணிட்டே வரணும். ஜெனரல் அவேர்னஸ்ல நெறைய கொஸ்டின் நம்மளுக்கு தெரியாம இருக்கும். அதெல்லாம் என்ன பண்ணணும்னா, ஆன்சர் பண்ணிட்டு வரணும். அந்த 10 டூ 15 மினிட்ஸ் வந்து லாஸ்ட் மினிட்ல எதெல்லாம் நம்மளால வந்து ஸ்கிப் பண்ணிட்டு வந்தோமோ, ஆனா அட்டெண்ட் பண்ண முடியும். பட் இருந்தாலும் ஸ்கிப் பண்ணியிருப்போம். அந்த கொஸ்டின வந்து பார்த்து ஆன்சர் பண்ணும். அந்த லாஸ்ட் 10 டூ 15 மினிட்ஸ் மேத் கொஸ்டின்ல நின்றாதீங்க. ஏன்னா மேத் கொஸ்டின்ல ஃபார் எக்ஸாம்பிள் மென்சுரேஷன் ரிலேட்டடா வந்து ஒரு கொஸ்டின்ஸ் வருதுன்னு வச்சுக்கலாம். மென்சுரேஷன் என்ன எடுத்துக்கலாம்? சிலிண்டர் ரிலேட்டடா கேட்கறாங்க. சிலிண்டர்ல கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியா கொடுத்து வந்து அதோட வந்து வால்யூம் ஃபார்முலா கேட்கறாங்கன்னு வச்சுக்கோங்க. நீங்க அந்த ஃபார்முலா வந்து போட்டுருவீங்க. போட்டு நம்ம வந்து நெறைய அடிக்க வேண்டியது இருக்கும். அடிக்கிறதுக்கு டைம் போகும். அந்த லாஸ்ட் 10, 15 மினிட்ஸ்னு வச்சுக்கலேன், நல்லாவே வந்து முடிஞ்ச மாரி இருக்கும். மிச்ச கொஸ்டினே தொட முடியாது. என்னன்னா, மேத்ஸ்ல சிம்பிளான கொஸ்டின் மட்டும் அட்டெண்ட் பண்ணுங்க. பட் ஜெனரல் அவேர்னஸ்லயும், ரீசனிங்லயும் என்ன அப்படின்னா, இந்த 85 கொஸ்டின்ஸ் கேட்கறாங்கன்னா, டெஃபினட்டா நம்மளால வந்து ஒரு 65 கொஸ்டினாவது அட்டெண்ட் பண்ண முடியும். இந்த ரீசனிங்ல 35 கொஸ்டின் நம்மளால அட்டெண்ட் பண்ண முடியும். ஜெனரல் அவேர்னஸ் 50 கேட்கறாங்கன்னா, அட்லீஸ்ட் வந்து ஒரு 40 பிளஸ் வந்து அட்டெண்ட் பண்ணலாம். 10 கொஸ்டின்ஸ் வந்து தெரியாம போட்டீங்க. ஏன்னா ஜெனரல் அவேர்னஸ்ல கரண்ட் அஃபேர் ஓரியன்டா வரும். நம்மளுக்கு தெரியலன்னா யாருக்குமே தெரியாத மாரி இருக்கும். அத பத்தி வொரி பண்ணாதீங்க. நம்மளோட ப்ரியாரிட்டி எல்லாமே ரீசனிங்ல எல்லாமே கரெக்ட்டா இருக்கும். மேத்ல அட்டெண்ட் பண்ற கொஸ்டின் எல்லாமே வந்து கரெக்ட்டா இருக்கும். 35 கொஸ்டின்ஸ் கேட்கறான்னா, நம்ம ஒரு 25 கொஸ்டின் அட்டெண்ட் பண்றோம்னு வச்சுக்கோங்க. அந்த 25 கொஸ்டினுமே வந்து கரெக்ட்டா இருக்கணும். ஏன்னா நம்ம மேத்ல சொல்ல முடியும். அட்டெண்ட் பண்ணும்போதே நம்மளால சொல்ல முடியும். இது கரெக்ட்டா இருக்கா? இல்ல ராங்கா இருக்கா? பட் ஜெனரல் அவேர்னஸ்ல அந்த மாரி சொல்ல முடியாது. ஏன்னா நம்மளுக்கு அது தெரியாது. அந்த டாபிக் லேர்ன் பண்ணியிருக்க மாட்டோம். கரண்ட் அஃபேரா இருக்கும். அதனால தான் இந்த 40 பிளஸ். இதுல வந்து நம்ம தேவையில்லாம அட்டெண்ட் பண்ணா நெகட்டிவ்ல போயிரும். சோ இது எல்லாமே மைண்ட்ல வச்சுக்கங்க. இப்ப நான் சொன்ன அந்த டைம் மேனேஜ்மென்ட் உங்களுக்கு வந்து எக்ஸாம்ல யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா, இத நீங்க யூஸ் பண்ணி பாருங்க. இட் டசன்ட் மீன் தட் இத நீங்க அப்படியே வந்து காப்பி பண்ண அவசியம் கிடையாது. உங்களோட இதுக்கு ஏத்தாப்புல கொஞ்சம் வந்து மாடிஃபை பண்ணிக்கலாம். இல்ல நான் வந்து ஒண்ணு ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன். அது எனக்கு புடிச்சிருந்துச்சுன்னா, அதையும் நீங்க ஃபாலோ பண்ணுங்க. பட் டோன்ட் ஃபர்கெட் தட் நம்ம 120 கொஸ்டினுமே வந்து பார்த்தணும் அப்படின்னு வந்து ஒரு மைண்ட் செட்லயே போங்க. ஏன்னா, நெறைய கொஸ்டின்ஸ் வந்து லாஸ்ட் மினிட் ரஷ்ல நம்ம பார்க்காம வருவோம். சோ அதனால தான் ஏன்னா 120 கொஸ்டினுமே நம்ம பார்த்துட்டோம்னு வச்சுக்கோங்களேன், மைண்ட்ல ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் வரும். ஓகே நம்ம கொஸ்டின பார்த்துட்டோம். அப்பனால நம்மளால வந்து எது ஈஸியான கொஸ்டின், எது டஃப்பான கொஸ்டின் சொல்லிட்டு பிரையாரிடைஸ் பண்ணி அதுக்கு ஏத்தாப்புல நம்ம மைண்ட வந்து ஒர்க் பண்ணோம்னு வச்சுக்கோங்களேன், கண்டிப்பா நம்மளால நல்லா ஸ்கோர் பண்ண முடியும். இப்ப நான் சொன்ன வரைக்கும் ஏதாவது உங்களுக்கு டவுட் இருந்துச்சுன்னா, இந்த வீடியோட கமெண்ட் செக்ஷன்ல மென்ஷன் பண்ணுங்க. அண்ட் ஃபைனலி, தேங்க் யூ ஃபார் வாட்சிங் அண்ட் ஹேவ் அ நைஸ் டே.